தொடர்ந்து 2 நாளா ஆன்லைன் மீடியால பேசப்படுற ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ், ஒரு சர்ச்சை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா மேடம் போட்டிருந்த அந்த பெட்டிஷன். ஸோ இத பத்தி பேசக்கூடாது. அவங்களோட பர்சனல் லைஃப் எல்லாருமே ஆன்லைன்ல அத பத்தி தான் பேசுறாங்க. இது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை. அது அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க. இப்போ விஜய் சார் தரப்புலேருந்து என்ன என்ன நியூஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணுவாங்க. இது கோர்ட்டில் நடக்க வேண்டிய விஷயம். இது பொது வழியில பேச வேண்டிய விஷயம் இல்லையே. இது அரசியலாக்கப்படுதா? இப்போ நான் இதை பேச காரணம், நான் இதை அவாய்ட் பண்ணி போனேன். ஆனால் 2 நாள் இதில் நடந்த அரசியல், இதுக்குள்ளே நடக்கிற அரசியல், எதனால் இது நடக்குதுன்றதெல்லாம் யோசிக்கும் போது சில பேர்கிட்ட பேசினேன். நமக்கு தெரிஞ்ச ஒரு அட்வொகேட் கிட்டையும் 2-3 நபர்கள்கிட்ட, லோக்கலில் இருக்கிற நிறைய லேடிஸ் கிட்ட எல்லாம் பேசும்போது சில விஷயங்கள் எனக்கு புரிய வந்தது, தெரிய வந்தது. ஸோ அதை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் நம்ம வியூவர்ஸுக்கும் அதை கொண்டு வந்து சேர்க்கணும். இதனால அரசியல் களத்தில் பிரச்சனை வருமா, இல்லை இது வேற ஒரு வியூக்கு எடுத்துகிட்டு போகுமான்லாம் எனக்கு தெரியாது. ஸோ இதை உங்ககிட்ட பகிரணும், என் மனசுக்கு பட்டதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். என்ன நடந்துட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் நடக்கிற நிறைய விஷயங்கள் இந்த விஷயத்தால் மூடி மறைக்கப்பட்டிருக்குது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இதை சொல்கிறது தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோட் சைடு அம்பானிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நாள் காலையில் ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் ஒன்று வந்தது. அதாவது நம்ம திமுக கிட்ட பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் போய் இணைந்தார். அதிமுகவில் இருந்த ஓபிஎஸ் போய் திமுகவில் இணைந்தாருன்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ் நியூஸ். அதை பற்றி நான் வீடியோ கூட போட்டிருந்தேன். ஸோ அன்னைக்கு அந்த நியூஸ் வந்த அப்புறம் ஈவினிங்க்கு, அதாவது மத்தியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லா மீடியாலும் ஹாட் நியூஸு, எல்லா நியூஸ்லையும் கவர் பண்ணாங்க. எல்லா நியூஸ்லையும் கார்டு போட்டாங்க. கிட்டத்தட்ட சன் நியூஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-25 கார்டு லைனாக வந்துகிட்டே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சங்கீதா அவர்கள் போட்ட பெட்டிஷன் அது பார்த்தீங்கன்னா வெளியே லீக் ஆகிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் நான் ஒரு 2-3 அட்வொகேட் கிட்ட பேசும்போது தான் நமக்கு சில விஷயங்கள் தெரிய வந்தது. இந்த பெட்டிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருப்பீங்க. ஆன்லைன்லேயே இதை நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்று இப்போ நம்ம விஜயண்ணனுக்கு அனுப்பிச்சிருந்தாங்கன்னா விஜயண்ணன் மூலியமாக அது வெளியே வந்திருக்கணும், இல்லை சங்கீதா மேடம் அதை வெளியேற்றிருக்கணும். இது இல்லாமல் எப்படி வெளியே வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா கோர்ட் சைட்லேருந்து வெளியே வரணும். இந்த 3 நபரும் வெளியிட சான்சஸே கிடையாது. ஆனால் கோர்ட்டு சைட்லேருந்து வந்ததுன்னா அது மிகப்பெரிய பிரச்சனை. அது அந்த மாதிரி வராது. அது சட்டத்தில் ஒரு பெரிய ஒரு தவறுன்னு கூட சொல்லலாம். அதனால் வெளியே வர வாய்ப்புகளே இல்லை. ஸோ சங்கீதா மேடம் அந்த பெட்டிஷன்லேயே போட்டிருக்காங்க, இதை விவாதம் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, மீடியாவில் இதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அவர் ஒரு பாயிண்டாகவே அதில் ஒன்று வந்திருக்கு. அதே மாதிரி விஜயண்ணா சைட்லேருந்து வர ஒரு வழியும் கிடையாது. ஸோ இப்படி இல்லாமல் எப்படி இது வெளியே வந்திருக்குன்னு சொல்லி சில நபர்கிட்ட பேசும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் யார் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான ஆளோ, யார் பெரிய ஆளோ அவங்களால மட்டும்தான் இதை கொண்டு வர முடியும். அப்போ ஒரு விஷயம் நமக்கு ஞாபகம் வந்து, சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில எஃப்ஐஆர் காப்பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லீக் ஆகிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக கூட அமைஞ்சதுன்னு சொல்லலாம். அப்படி உட்காந்து யோசிக்கும் போது இந்த லீக்கான விஷயங்களோட லிஸ்ட்லாம் நம்ம எடுக்க ஆரம்பித்தோம். இந்த எஃப்ஐஆர் காப்பி, சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும். திடீர்னு பார்த்தா ஆன்லைனில் இருக்கும். யார் அமிச்சா எப்படி வந்ததெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாமே திமுகவுக்கு சாதகமாக இருக்கணும் ஒரு விஷயமாக தான் இருக்கும், எவிடன்ஸாக தான் இருக்கும். ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது இது எப்படி வெளியே வந்திருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா அழகாக ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃப் ரெடி பண்ணி அமைச்சிருக்காங்க. மீடியாவுக்கு போயிருக்கு, எல்லா இடத்துக்கும் இது போயிருக்கு. இது எப்படி போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வச்சு அந்த பெட்டிஷனை எல்லாருமே ஆன்லைனில் விவாதம் பண்ணுறாங்க. அதில் நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க தரப்புலேருந்து. அதாவது இந்த அட்வொகேட் கிட்ட போன எல்லாருக்குமே தெரியும், நிறைய கேஸ், இது டைவர்ஸ் கேஸ் மட்டும் கிடையாது, எந்த கேஸுக்கு போனாலும் அட்வொகேட் நமக்கு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அது கோர்ட்டில் பேச வேண்டிய ஒரு ரூல்ஸ் இருக்குது. இதெல்லாம் போட்டால் தான் கேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும், வாதாட ஈஸியாக இருக்கும், நம்ம கேட்குற விஷயம் நடக்கும்ன்றதால சில பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ டைவர்ஸ் கேஸ் போனீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க சாம்பிளாக வச்சுருப்பாங்க. அதில் 2 பாயிண்ட் இதில் எழுதுவாங்க. அப்போ தான் அந்த கேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது உண்மையா பொய்யா, நிஜமா, இல்லை உண்மையாக கூட இருக்கலாமா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஃபைனலாக வரும் பாருங்கள் ஒரு ஜட்மெண்ட், அதில் தான் தெரியும். இது 2 தரப்புலேருந்தும் வரணும். இப்போ போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா இவங்க சைட்லேருந்து, சங்கீதா மேடம் சைட்லேருந்து ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இனிமேல் விஜயண்ணன் தரப்புலேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதில் என்னென்ன லிஸ்ட்டு வருதுன்றது அது வந்ததாக தான் நமக்கு தெரியும். ஸோ இது அவங்களோட குடும்பத்தில் இருக்குது. அதனால தான் இதை நான் பேச வேணானே நினச்சேன். அவங்க ஃபேமிலி விஷயம், அவங்களுக்குள்ளே பேச போகிறாங்க. மேபி 2-3 மாதத்துக்கு அப்புறம் 2 பேர் சேர வாய்ப்பு இருக்குது, இல்லை பிரிய வாய்ப்பு இருக்குது, எதுவாக இருந்தாலும். ஆனால் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நிறைய செலிபிரிட்டிஸ் மட்டும் கிடையாது, நிறைய பேர் லைஃப்பில் டைவர்ஸ் கேஸ்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஆனால் விஜயண்ணனோட லைஃப்னு வரும்போது மட்டும் இது ஏன் இவ்வளோ விவாத மேடையாக இருக்குன்னா, இதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் கேம் ஒன்று நடந்திருக்கு. ஸோ காலையில் இந்த நியூஸ் வருது. ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா, பன்னீர்செல்வம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ண நியூஸ். அதாவது திமுக பாசிட்டிவாக இருக்குது, பக்கா பாசிட்டிவாக இருக்குது, அதிமுகலேருந்து எல்லாமே எங்கள் கூட தான் இருக்காங்க, நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோன்ற அளவுக்கு ஒரு நியூஸை ஒன்று டெலிகாஸ்ட் பண்ணிவிட்டு
ஈவினிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த நியூஸை பப்ளிஷ் ஆகுது. சன்னில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ட்வீட் போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவரை பற்றி கேரக்டர் தப்பாகவும் அந்த மாதிரி இந்த மாதிரியெல்லாம் போட்டு மிகப்பெரிய லெவலில் ஒரு கேரக்டரை எப்படி அசாசினேஷன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஏன் ஈவினிங் இதை இவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா, காலையில் நாங்கள் வலுவாக இருக்கோம்னு காமிச்சிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு பர்சன் தெரியப்படுத்திட்டு அதுக்கு அடுத்த நாள் என்ன சம்பவம் தெரியுமா? அதாவது இந்த நியூஸ் வந்ததுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா திமுகவும் காங்கிரஸோட கூட்டணி பேச்சுவார்த்தை, அதாவது தொகுதி பங்கீடு, இந்த மாதிரி எவ்வளோ பங்கிடலாம், எப்படி நீங்கள் அதிகாரத்திலையும் ஆட்சியிலையும் பங்கு தருவீங்களா, இந்த மாதிரி டிஸ்கஷன் நடக்கிற நாள். ஸோ எங்கே இவங்க டிவிக்கே பக்கம் போயிட போகிறாங்களோன்றனால அன்னைக்கு ஈவினிங் பார்த்து இதை அவுட் பண்ணுறாங்க. அதாவது இந்த விஷயம், இந்த டைவர்ஸ் கேஸ் விஷயம் நடந்தது எப்போவோ. ஸோ அன்னைக்கெல்லாம் வராத இந்த பெட்டிஷன், இந்த ஃபைல், இந்த மனு, இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி கரெக்டாக 27ஆம் தேதி ஈவினிங் வருது? ஸோ இதில் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கான்னு கேட்டீங்க, கண்டிப்பாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எடுத்து நம்ம பேச வேண்டிய விஷயம், நான் கூட ட்வீட் போட்டிருந்தேன், கிருஷ்ணகிரியில் நடந்த விஷயம் நிஜமாலே இப்போ யோசிச்சா கூட பதறது. ஸோ இதை வீடியோ முன்னாடி பேசவும் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. 2 வயசு குழந்தைங்க, 2 வயசு பெண் குழந்தையோட பிறப்புறுப்பில் விரலை விட்டு அந்த குழந்தை இப்போ உயிரோட இல்லை. இந்த அளவுக்கு பாலியல் வன்கொடுமை தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. நான் நிறைய வீடியோவில் சொல்லும்போது நிறைய பேர் என்னை திட்டினீங்க. நான் சொன்னேன் தமிழ்நாட்டில் வாழவே எனக்கு வெக்கமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குதுன்னு சொன்னேன். அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, என்ன பிரதர் தமிழ்நாட்டில் இருந்து நீயே எப்படி பேசலாமான்ட்டு. திரும்பவும் சொல்கிறேன், நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் அதுக்கான விளக்கமாக ஒரு மன்னிப்பு கூட நான் கேட்டிருந்தேன். திரும்பவும் சொல்கிறேன், என் நெஞ்சை தொட்டு சொல்கிறேன், அசிங்கமாக இருக்குது. அதுவும் திமுகவோட இளைஞரணியில் இருக்கிற ஒருத்தர் இதை பண்ணியிருக்காரு. அந்த நியூஸ் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அது இன்னும் பேசப்படல. எல்லா நியூஸ்லையும் விஜய் அவர்கள், சங்கீதா அவர்கள் டைவர்ஸ் கேஸை பற்றியும் அந்த நியூஸை பற்றி தான் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை காசை கொடுத்து பண்ணுறாங்களா இல்லை இதை பண்ண சொல்லி மிரட்டுறாங்களான்னு கூட நமக்கு தெரியல. இந்த 2 வயசு குழந்தைய பற்றி யாருமே பேசலை. எனக்கு ஏன் ரொம்ப உறுத்துதுன்னா, நான் இப்போ சமீப காலமாக என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் அவுட்டோரில் தான் இருந்திருப்பேன். இங்கே என் பேக்ரவுண்ட்லாம் வேறு மாதிரி இருக்கும். காரணம் என்னென்னா, என்னோட படம் விஷயமாக நான் வெளியூர் போயிருந்தேன். நிறைய மீட்டிங்ஸ்லாம் இருந்தது. அப்போ நான் ரூமுக்கு வந்து தான் போனேன். ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கு போகும்போது வீட்டில் இருந்தெல்லாம் தான் வீடியோ பண்ணுவேன். ஸோ எங்கள் அக்காவுக்கு குழந்தை இருக்குது. அவளுக்கு ஆல்மோஸ்ட் இந்த மார்ச்சோட 2 வயசு ஆகுது. நான் தூக்கிட்டு நடந்தேன். ரொம்ப வீட்டிலலாம் அவள் கூட தான் விளையாடிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் நடக்க ஆரம்பித்தேன், ஓட ஆரம்பிச்சிருக்கேன். அவளோட சிரிப்பு, அந்த முகமெல்லாம் இன்னும் என் மனசுக்குள்ளே இருக்குது. இந்த நியூஸ் வரும்போது எனக்கு அந்த முகம் ஞாபகம் வந்தது. நான் இதை என்ன சொல்கிறேன், இதுக்கு என்ன சொல்ல யோசிச்சு பாருங்கள். சரி, 2 வயசு குழந்தைனா இமேஜின் பண்ணி பாருங்கள், அந்த குழந்தை எவ்வளோ இருக்குன்னு இமேஜின் பண்ணி பாருங்கள். அந்த குழந்தைய எப்படி அந்த ஆளுக்கு அந்த மைண்டு வந்துச்சு, எப்படி அதை யோசிக்க தோணிச்சு, எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் மனிதர்கள் இருக்காங்க, சைக்கோ என்னன்னே எனக்கு தெரிலங்க, என்னன்னே தெரில. அவன் பார்த்தீங்கன்னா இளைஞரணியில் ஒரு பொறுப்பில் இருக்கார். இளைஞரணியை நடத்துறது யார்? திமுகவில் இருக்கிற யார் இளைஞரணியை நடத்துகிறா? உதயநிதி ஸ்டாலினோட மேல்பார்வையில் தான் இளைஞரணி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ கூட இளைஞரணி மாநாடுலாம் போட்டாங்க. ஸோ அவனோட ஃபோட்டோலாம் பார்த்தேன், திமுக கொடியை கட்டி பிடிச்சி நிற்கிறது. அதெல்லாம் பார்க்கும்போது அவனை மட்டும் நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா அவனை கல்லால் அடித்து சாவடிப்போம். அந்த அளவுக்கு கோவங்கள் நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. எப்படி நடக்குது? 2026 நடக்குதுங்க இது, 2026. ஸோ என்னால் இமேஜினே பண்ண முடியல. அந்த குழந்தையோட ஆத்மா சாந்தி அடையுமா? அது அந்த ஃபேமிலியோட நிலைமை, அந்த குழந்தையோட அம்மாவோட நிலைமை, இப்போ அவங்க அம்மா என்ன நினச்சிட்டு இருப்பாங்க? இது எந்த மீடியாலும் பெருசாலாம் பண்ணலங்க. ஒரு ஹெட்லைனாக போட்டாங்க, முடிஞ்சிச்சு. ஃப்ளாஷ் போட்டாங்க, முடிஞ்சிச்சு. எந்த மேலே இப்போ அதை பற்றி யாரும் பேசலை. என்ன நடக்குதுன்னு தெரியல. அவனை அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன மூவ் ஆகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. அதை பற்றி என்ன பேசுகிறதுன்னு தெரியல. இது ஃபுல்லாக மூடி மறைஞ்சிச்சு. ஸோ இது கூட ஓரளவுக்கு நியூஸ் வந்துச்சு. ஆனால் நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட விர்ச்சுவல் வாரிஸ் இதை எடுத்து பேசவும், நம்ம நிர்வாகிங்க இதை எடுத்து சொல்லவும் கொஞ்சம் பேர் பேச ஆரம்பித்தாங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கொஞ்ச நாளைக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே ஜஸ்டிஸ் ஃபார் பெரும்பால்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. எத்தனை பேர் கவனிச்சிங்க? நிஜமாலே சொல்கிறேன், கொஞ்சம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், கொஞ்சம் யூடியூபர்ஸ் தான் இதை பற்றி பேசுனீங்க. இப்போ நான் அதை பற்றி சொல்கிறேன் என்னதுன்ட்டு. அதாவது திண்டுக்கல் நினைக்கிறேன், திண்டுக்கல்லில் ஒட்டச்சத்திரத்தில் ஒருத்தர் இருக்க பெருமாள்ன்ட்டு 24-25 வயசு தான் ஆகுது. சாதாரண ஒரு கூலி வேலை பண்ணுறவர். அவர் கிட்டத்தட்ட ஜனவரி 30ஆம் தேதி அவர் மிஸ்ஸிங். ஸோ அவங்க ஃபேமிலியெல்லாம் போய் ஸ்டேஷன்லலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, எங்கேன்னு தெரியல எல்லாம் சொல்கிறாங்க. கடைசியாக அவர் பாடி கிடைக்குது. என்ன நிலைமையில கிடச்சி தெரியுமா? அவரோட பிறப்புறுப்பை அறுத்து நெஞ்சில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் மிஷினால் ஓட்டை போட்டிருக்காங்க. காதில், நாக்கில், கண்ணு சைடில், இந்த இடத்துல இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ட்ரில்லிங் மிஷினால் ஹோல்ஸ் போட்டிருக்காங்க. முதுகில் ஃபுல்லாக கத்தியால் வெட்டு. ஸோ நாக்கு அறுத்துருக்காங்க. அவ்வளோ கொடுமை யோசிச்சு பாருங்கள். பிறப்புறுப்பை அறுத்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு கொடுமை பண்ண கிட்டத்தட்ட 4 பேர் வந்து அவரை கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அறுத்து அவரை கொன்று அங்கே இருக்கிற இதில் ஏதோ காவாலையோ குளத்துலையோ போட்டுட்ருக்காங்க.
ரொம்ப நாள் கழித்து அவரோட பாடி கிடைக்கிற இன்றைக்கி நம்ம பேசும்போது February எண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் ஏதாவது நியூஸில் இதை நீங்கள் பார்த்தீங்களா? நான் அந்த வீடியோ கிளிப்பிங் பார்த்தேன், அது உங்களால் ஷேர் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு சென்சிட்டிவாக இருந்த அந்த வீடியோ பார்க்கும்போது. ஸோ தமிழ்நாட்டில் நடந்து ஒட்டச்சித்திரமா இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்திருக்கு. இது வரைக்கும் இந்த திமுக அரசோ யாராவது இதை பற்றி பேசி கேள்விப்பட்டீங்களா? ஏன்னா இந்த நியூஸ் நம்ம பார்வைக்கு வரவே இல்லை, மூடி மறைச்சிட்டாங்க. இந்த வீடியோ வரும்போது இந்த நியூஸை கொஞ்சம் பேச ஆரம்பிக்கும் போது, இந்த ஹேஷ்டேக் போட ஆரம்பிக்கும் போது உடனே விஜய் அவர்களோட இந்த நியூஸை உள்ளே கொண்டு வந்து இந்த பெருமாள் மேட்ரையும் இந்த கிருஷ்ணகிரியில் நடந்த அந்த குழந்தைக்கு நடந்த மேட்ரையும் அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. இன்னும் இதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் மறைஞ்சிருக்குன்றத நம்ம உட்காந்து கிரைம் எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து பார்த்தா தான் தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற விஷயங்கள் எவ்வளோ மறைஞ்சிருக்குன்றத. ஸோ இவ்வளோ அரசியல் இதுக்குள்ளே நடந்திருக்குங்க. இது ஒருத்தரோட பர்சன் இப்போ நிறைய பேருக்கு டைவர்ஸ் ஆயிருக்கு. இப்போ ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு ஆயிருக்கு, ஜெயம் ரவிக்கு ஆயிருக்கு. இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது நிறைய பேர் ஆயிருக்குது. நம்ம டெய்லி லைஃப் நம்ம டெய்லி பார்க்குற நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. அது அவங்களுக்குள்ள விஷயம். ஒரு டைவர்ஸ் ஆகிறாங்கன்னா அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு என்ன வேணா இருக்கலாம். அது அவங்க ஃபேமிலி அவங்க வாழ்கிறாங்களோ இல்லையோ அது லீகலாக கோர்ட்டு முடிவு பண்ண போது அவங்க பேச போகிறாங்க, அவங்க அதை முடிவு எடுக்க போகிறாங்க. இதுக்கும் ஒருத்தர் மக்கள் சேவை செய்ய வந்திருக்கும் இதை வந்து கம்பேர் பண்ணி விஜய் அவர்கள் எப்படி பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேச முடியும்? அவரால் அவர் மனைவிக்கே பாதுகாப்பு இல்லை, இதுக்கும் பெண்கள் பாதுகாப்புக்கும் என்ன சம்மந்தம் கேட்குறேன். அதாவது பெண்கள் மத்தியில் இதை தப்பாக திருப்பி விடணும். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ஓட்டு தான் அதிகமாக இருக்குது. திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் வர ஆரம்பிச்சிச்சு. என்னடா பெண்கள் எல்லாமே விஜய் அவர்கள் பக்கம் இருக்காங்களே, ஓட்டெல்லாம் செதிர போகுது. ஸோ விஜய் எல்லாருமே அண்ணன் அண்ணன் சொல்கிறாங்க, விஜய் அவர்கள் ஓட்டு போட்டுருவாங்களோன்னு ஒரு பயம், ஒரு அச்சம்னால தான் இந்த மாதிரி ஒரு விஷயம். இதை திருப்பி விட்டுட்டு இதுக்கும் பெண்கள் பாதுகாக்கவும் என்ன சம்பந்தம்? இந்த வீடியோ பார்க்குற நீங்களே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அதாவது அவங்களோட ஃபேமிலி இஷ்யூஸ், ஒரு டைவர்ஸ் இஷ்யூக்கும் பெண்கள் பாதுகாப்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இதில் நீங்களே தெளிவாக சொல்லுங்கள். அதாவது சைல்டு ரேப்போ இல்லை ஏதாவது செக்ஷுவலான விஷயமோ ஏதாவது ஒரு கொடுமை நடந்த விஜய் அவர்கள் மூலமா ஏதாவது நடந்திருக்கா, இல்லை அவரை சார்ந்து ஏதாவது நடந்திருக்கா? அப்படி நடந்திருந்தால் நீங்கள் சொல்லலாம். அதை விட்டுட்டு இதையும் பெண்கள் பாதுகாப்பையும் மிக்ஸ் பண்ணி இது ப்ரொஜெக்ட் பண்ணுறது அப்படி தான், மீடியா மூலியமாக கொண்டு வரது அப்படி தான், இந்த திமுக ஐடிவிங்க எழுதுறது அப்படி தான், அதிமுக ஐடிவிங்க எழுதுறதும் அப்படி தான். இந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்து வழி திருப்பி ஒரு பொலிட்டிக்கல் லீடர், அதாவது எந்தெந்த மூலையில் அடிக்க முடியுமோ இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், ரெடியாக இருங்கன்ட்டு விர்ச்சுவல் வாரிஸ் கிட்ட சொல்லியிருந்தேன். நீங்கள் மனதைரியத்தோட ரெடியாக இருங்க, இதை விடலாம் பெரிய விஷயம் இனிமேல் வரதான் போகுது. திமுக சைட்லேருந்து பயங்கரமாக யோசிப்பாங்கன்னு சொன்னேன். அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. இன்னும் இன்னும் 50 நாள் தான் எலெக்ஷனில் இருக்குது. இன்னும் அடுத்த வாரம் என்ன வேணால் இறக்கலாம், என்ன வேணால் கொண்டு வரலாம், யாரை வேணால் அவங்க ப்ரெஸ் மீட்டு நிற்க வைக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். அதெல்லாம் எதிர்கொண்டு போகிறதுக்கு எல்லோரும் தயாராக இருங்க. ஸோ 4ஆம் தேதி தஞ்சாவூர் போகிறார் தலைவர். அந்த இடத்துல இப்போ ரீசெண்டாக அவர் பேசின வேலூரில் பேசினதை விட ஸ்ட்ராங்காக அதிகமாக போல்டாக நிறைய விஷயங்கள் பேசுவார். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த விஷயமெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சொல்லுங்கள், இந்த விஷயத்தில் அரசியல் இருக்கா இல்லையான்றதை கமெண்டில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. உயிர் இருக்கிற வரைக்கும் தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. ஸ்டார்டா டேக்கர் பாபாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி.